இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான விண்டேஜ் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய காரை சர்வீஸ் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இந்த கஸ்டமரோட கார் மட்டும் இல்லைங்க, இந்த கஸ்டமர் வீட்டுக்கு போற வழியும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. இவங்களுடைய இந்த இண்டிபெண்டன்ட் வில்லாக்கு உள்ள நுழையிற என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள ஒரு பெரிய மாடர்ன் சிட்டியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பிளாட்டுங்கெல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக எண்டுல இண்டிவிஜுவல் வில்லா எல்லாமே வர ஆரம்பிச்சது. நம்மளுடைய கஸ்டமரோட வில்லாக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் வண்டியை அவருடைய பெரிய கார்ல இருந்து அன்லோட் பண்ணிட்டு உள்ள ஆபீஸ் ரூம் கொண்டு வந்துட்டோம். அங்க கொண்டு வந்துட்டு என்ன சர்வீஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணதுல இவங்களுடைய குழந்தைக்கு இந்த காரை கிஃப்டா அவங்க தாத்தா கொடுத்ததாக சொல்றாங்க. இது வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இங்க வந்ததுனால இதுல கனெக்ஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு செக் பண்ண தெரியல. இவங்க கிட்ட இருக்க ஸ்டாஃபை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியை அசெம்பிள் பண்ணிட்டாங்க. பட் வண்டி வந்து சார்ஜ் போட்டா சார்ஜ் ஆகல, வண்டியும் ஆன் ஆகல. அதனாலதான் நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த வண்டியை நான் பார்த்த உடனே மறந்து போயிட்டேன். சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி வண்டி நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த தடவை புது வண்டியை சர்வீஸ் பண்றதுனால வண்டியோட லுக்கே சும்மா நியூவாவும் மாசாவும் இருக்குன்னு சொல்லலாம். நான் வண்டியோட சீட் எல்லாமே அன்லாக் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு செக் பண்ணதுல வயர் கனெக்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க. நல்ல வேலையா வண்டியோட ஆன் ஆஃப் சுவிட்ச் கனெக்ஷன் இவங்க கொடுக்காதனால வண்டியை ஆன் பண்ணியும் உள்ள ஏதோ ஷார்ட் சர்க்யூட் நடக்கல. நான் வண்டியோட சீட்டு பானட் இதெல்லாம் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு வயரிங் கனெக்ஷன் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துட்டு வண்டி ஆன் பண்ணேன். வண்டி ஆன் பண்ணதும் அது லுக் நீங்களே பாருங்க, செம்மையா இருக்குல்ல. நான் இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இதே போல இன்னும் ஒரு விண்டேஜ் ஸ்டைல் வண்டியை மீட் பண்ணா கண்டிப்பா அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். உங்க எல்லாருக்கும் பாய் பாய்.